Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. இன்றைய முக்கிய வழக்குகள் என்னென்ன இருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பேசுவதற்காக செய்தியாளர் முகேஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். முகேஷ், இன்றைய வழக்குகள் என்னென்ன முக்கியமான வழக்குகள்லாம் இருக்கு? குறிப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய பிணை மனு மீதான தற்போதைய நிலை என்ன, அது குறித்தும் சொல்லுங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். ஏற்கனவே அமர்வு நீதிமன்றத்தில் 2 முறையும், உயர்நீதிமன்றத்தில் 1 முறையும், உச்சநீதிமன்றத்திலும் ஜாமீன் நிராகரிக்கப்பட்ட நிலையில் 3வது முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீது இன்று தீர்ப்பு அளிக்கப்பட உள்ளது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி இன்று தீர்ப்பு அளிக்க இருக்கிறார். 85வது வழக்காக இந்த வழக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறது. முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை பொறுத்தவரை அந்த வழக்கு ஒரு முக்கிய வழக்காக இன்று இருக்கிறது. இதை தவிர விழுப்புரத்தை நீதிமன்றத்தை பொறுத்தவரை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ், முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த மேல்முறையீடு மனு மீதான விசாரணை இன்று தொடங்குகிறது. தனது தரப்பு விளக்கத்தை கேட்காமல் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டதை எதிர்த்து ராஜேஷ் தாஸ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இன்று விசாரணையை தொடங்க வேண்டும், 23ஆம் தேதிக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அவற்றை விரைந்து நிரப்ப வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் கே பாலு ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. மற்றொரு வழக்கு உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தொடர்புடைய கனகராஜின் சகோதரர் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார். எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் பரப்பிய அவதூறு கருத்துக்களுக்காக 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கின் மீதான விசாரணையும் இன்று நடைபெறவிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மற்ற முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் இந்த 4 வழக்குகள் இன்று முக்கிய வழக்குகளாக பார்க்கப்படுகின்றன. தகவல்களுக்கு வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.